இன்றைக்கு நாம பார்க்கப் போற கதை பகிர்ந்த அன்னம். ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி என்ற பெண் வாழ்ந்தாள். அவள் மிகவும் ஏழை. தினமும் உழைத்து கிடைத்த சிறிய சம்பளத்தில்தான் அவள் வாழ்க்கை ஓடியது. இருந்தாலும் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. நான் சாப்பிடும் முன் ஒருவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். இதுதான் அவள் நம்பிக்கை. அவள் தினமும் சமைத்த உணவை 2 பங்காகப் பிரிப்பாள். ஒன்று அவளுக்காக, மற்றொன்று யாராவது பசித்தவருக்காக. ஒரு நாள் மிகவும் கடினமான நாள். வேலை கிடைக்கவில்லை. வீட்டில் இருந்த அரிசி கொஞ்சமே. அதில் அவள் சமைத்தாள். அது அவளுக்கே போதாத அளவு. அவள் மனதில் ஒரு குழப்பம். இன்றைக்கு யாருக்கும் கொடுக்காமல் நான் சாப்பிட்டு விடலாமா என்று நினைத்தாள். ஆனால் உடனே அவள் மனசாட்சி சொன்னது, நீ எப்போதும் கடைப்பிடித்ததை இன்றும் கைவிடாதே. அவள் சமைத்த உணவை பாதியாக பிரித்து வைத்தாள். அந்த நேரத்தில் கதவு தட்டியது. ஒரு வயதான பிச்சைக்காரி கதவின் முன் நின்று, மகளே, 2 நாளாக சாப்பிடவில்லை. கொஞ்சம் உணவு தருவாயா என்று கேட்டாள். மீனாட்சி ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவள் வைத்திருந்த உணவை முழுவதும் அந்த பிச்சைக்காரிக்கே கொடுத்தாள். பிச்சைக்காரி மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு, நீ எப்போதும் இப்படி நல்ல மனசுடன் இரு என்று ஆசீர்வதித்தாள். அன்று இரவு மீனாட்சி பசியுடன் தூங்கினாள். ஆனால் மனதில் ஒரு அமைதி இருந்தது. அந்த இரவு அவளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த பிச்சைக்காரிதான் லட்சுமி தேவியாக காட்சி தந்தாள். மகளே, நீ கொடுத்த உணவு எனக்கு மிகவும் பிடித்தது. உன் கருணை என் மனதை தொட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் பசி இருக்காது என்று ஆசீர்வதித்தாள். அடுத்த நாள் காலையில் மீனாட்சி வீட்டின் முன் ஒரு பெரிய பை இருந்தது. அதில் அரிசி, காய்கறிகள், பணம் எல்லாம் இருந்தது. அதன் பிறகு அவள் வாழ்க்கை மெதுவாக செழிப்பாக மாறியது. ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றவில்லை. அவள் இன்னும் தினமும் உணவை பகிர்ந்தே சாப்பிட்டாள்.